ஸ்ரீராம ஜெயம். கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை அறிவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சியில் க்ஷேத்திர கீதம், க்ஷேத்திர பாடல், க்ஷேத்திர ஸ்லோகம் அப்படின்ற கான்செப்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? க்ஷேத்திர கீதம், க்ஷேத்திர பாடல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது க்ஷேத்திர பாசுரம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நிறைவடையாது இல்லையா? அதனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வைணவ திவ்ய தேசங்கள் 108 4000 திவ்ய பிரபந்தம் தோன்றின திவ்ய தேசம், முதல் 3 ஆழ்வார்களை எம்பெருமான் ஒன்றிணைத்த திவ்ய தேசம், உலகளந்த பெருமாளாக காட்சி கொடுக்கிற திவ்ய தேசம், திருக்கோவிலூரில் சேவை சாதிக்கிற ஸ்ரீ பூங்கோவல் நாச்சியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆழ்வார்களுடைய பாசுரமை சேவிச்சுட்டு தாயாரோட சிறப்பை சொல்ல போகிறா ஸ்ரீமதி பவித்ரா பாபு அவர்கள். அவளோட சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் திருக்கோவிலூர் திவ்ய தேசத்தை பற்றியும் தாயாரோட சிறப்பை பற்றியும் ஆழ்வாருடைய பாசுரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். குருப்யோ நமஹ. 42வது திவ்ய தேசம் நடுநாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று. இது என்ன திவ்ய தேசம்னு இப்போ எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. திருக்கோவிலூர் அப்படிங்கிற திவ்ய தேசம் தான். இங்கே இருக்கிற பூங்கோவல் நாச்சியார் அப்படிங்கிற தாயாரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, விழுப்புரம்லேருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கோவிலூர். இதில் திருக்கோவிலூர் தான் முதல் க்ஷேத்திரம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரமில். கிருஷ்ணர் நித்திய சாநித்தியம் பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 108 திவ்ய தேசங்களில் திரிவிக்ரம அவதாரமாக பெருமாள் 4 கோவில்களில் காட்சி கொடுக்கிறார். திருக்காழிச்சீராம விண்ணகரம், திருநீர்மலை, திருவூரகம் மற்றும் திருக்கோவிலூர். அதில் முக்கியமான கோவில் திருக்கோவிலூர். இப்போது இந்த கோவிலோட மூலவர், அவரோட சிறப்புகள் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டாள் சொன்ன மாதிரி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு அந்த ஆண்டாள் கூப்பிட்ட மாதிரி இங்கே பெருமாள் மூலவர் திரிவிக்ரமன், உலகளந்த பெருமாள், நின்ற கோலம், கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம், தாயார் பூங்கோவல் நாச்சியார், உற்சவர் கோபாலன், ஆயனர், தேகலீசர் அப்படின்லாம் அழைக்கப்படுறார். உற்சவர் தாயார் புஷ்பவல்லி தாயார், தலவிருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் கிருஷ்ணபத்ர தீர்த்தம், விமானம் ஸ்ரீகர விமானம். இந்த கோவிலை பற்றி பொய்கையாழ்வார், நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாலா, வாசல் கடைக்கழியா உள்புகா காமர் பூங்கோவல், இடைக்கழியே பற்றி இனி, அதாவது மலையை உயர்த்தி கொடிய மழையை தடுத்த நீர்மையனே, நீ திருமகளுடன் இடைக்கழியில் நின்றாய், என்னிடம் கொண்ட அன்பால் அங்கேயே நின்றாய், வாயிலிலும் வரவில்லை உள்ளேயும் புகவில்லை, எங்களுடன் கடந்த உவப்பாலே நீ இடைக்கழியிலே நின்றாய் அப்படின்னு பொய்கையாழ்வார் கொண்டாடுறார். அப்படிப்பட்ட பெருமாள், அந்த பெருமாளுக்கு எதிர்த்த மாதிரி கருடன் ஒரு தூணில் காட்சி கொடுக்கிறார். 40 அடி உயரம் உள்ள தூணில் மேலே ஒரு சிறிய கோவில் போன்ற அமைப்பில் பெரிய திருவடி பெருமாளை பார்த்த மாதிரி காட்சி கொடுக்குறார். இங்கே இந்த பெருமாள் கோவிலில் இருக்கிற தாயார் பூங்கோவல் நாச்சியார், அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பூங்கோவல் நாச்சியார் கருணையே வடிவானவர், வரப்பிரசாதி, அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருவர். திருமங்கையாழ்வாரால் தாயாரையும் சரி பெருமாளையும் சரி சேர்த்து மங்களாசாசனம் செய்யப்பட்டவர். மஞ்சள் பொடி அபிஷேகம், குங்கும அர்ச்சனை, அன்னதானம், இது எல்லாமே இந்த கோவிலில் தாயாருக்கு ரொம்ப சிறப்பு. இங்கே தாயார் ஒரு தனி கோபுரத்தோடு இருக்கிற சந்நிதியில் காட்சி கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட உற்சவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் 15 நாள், அதில் பஞ்சபர்வ உற்சவமும் புஷ்பவல்லி தாயார் ஊஞ்சல் சேவை ரொம்ப விசேஷம். அந்த ஊஞ்சல் சேவைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றளவும் போய் தாயாரோட அருள் கடாட்சத்தை பெறறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உற்சவம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குது. மாசி மக உற்சவம், புரட்டாசி பவித்ரோற்சவம்,
நவராத்திரி உற்சவம், வைகாசி விசாகம், கருட சேவை, நம்மாழ்வார் சாற்றுமுறை, ஆணி பெரியாழ்வார் சாற்றுமுறை, ஐப்பசி முதல் 3 ஆழ்வார்கள் சாற்றுமுறை, இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, இது எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பான விழாக்கள். இப்போது இந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற சன்னதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாமனருக்கு சந்நிதி இருக்குது. அதனால் ஒரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே சிறப்பான விழாக்கள் செய்யப்படுது. சக்கரத்தாழ்வார் தாயாருக்கு முன்பாக காட்சி கொடுக்கிறார். இங்கே சுதர்சன ஆழ்வார் 16 கரங்களுடன் பின்புறம் யோக நரசிம்மரோடு காட்சி கொடுக்கிறார். லக்ஷ்மி வராகன் சந்நிதி, லக்ஷ்மி நாராயணன் சந்நிதி, லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி, அதாவது பெருமாள் எங்கெல்லாம் லக்ஷ்மியோட சேர்த்தாப்புல இருக்காரோ அது எல்லா சந்நிதியுமே இந்த கோவிலில் இருக்குது. உடையவர் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி, திருக்கச்சி நம்பிகள், பிள்ளை லோகாச்சாரியார், மணவாள மாமுனிகள், வீர ஆஞ்சநேயர் சந்நிதி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் விஷ்ணு துர்க்கை சந்நிதி இருக்குது. அதாவது அஷ்டமியில் பிறந்த கண்ணனை காப்பாற்றுறதுக்காக நவமியில் உதித்த விஷ்ணு துர்க்கை 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது. வழக்கமாக சிவக்ஷேத்திரங்கள் வலம் வரும்போது துர்க்கை காட்சி கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் பெருமாள் பக்கத்திலேயே காவல் தெய்வமாக துர்க்கை இங்கே காட்சி கொடுக்குறா. பெருமாளும் விஷ்ணு துர்க்கையும் ஒரு சேர நீங்கள் சேவிக்கிற மாதிரி தான் இங்கே பெருமாள் காட்சி கொடுக்குறார். இந்த விஷ்ணு துர்க்கையை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வற்பு உடையவரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய மழு ஏந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த வேல் முதலா வென்றான் ஊர் விந்தம் மேய கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடு மருகில் கமலவேலி பொற்புடைய மலை அரையன் பணிய நின்று பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. அதில் கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட அப்படின்னு விஷ்ணு துர்க்கையை திருமங்கையாழ்வார் போற்றியிருக்கார். இந்த கோவில் 4000 திவ்ய பிரபந்தத்தோட அவதார ஸ்தலம். நாம் எல்லாருமே இன்னைக்கு கொண்டாடுற 4000 திவ்ய பிரபந்தம் தோன்றின அவதார ஸ்தலம் இது. இந்த கோவிலில் இருக்கிற நிறைய சிறப்புகள், இங்கே பெருமாள் திருவிக்கிரம அவதாரமாக ஓங்கி உலகளந்த பெருமாளா 24 அடி உயரத்தோட நம்ம எல்லாருக்கும் அழகாக காட்சி கொடுக்குறார். பூங்கோவல் நாச்சியார் தனி சந்நிதி, தனி கோபுரத்தோட வெள்ளிக்கிழமை உற்சவத்தில் புஷ்பவல்லி தாயார் அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் எல்லாருமே கண்டிப்பாக போய் அந்த பூங்கோவல் நாச்சியார் சமேத உலகளந்த பெருமாளை பார்க்கணும், அவங்களோட அருள் கடாட்சத்தை பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. பூங்கோவல் நாச்சியார் பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஸ்ரீமதி பவித்ரா பாபு அவர்கள். அதி அற்புதமான ரொம்ப முக்கியமான திவ்ய தேசம் இது. ஏன்னா முதல் ஆழ்வார்கள் 3 பேரையும் சந்திக்க வச்சு அங்கே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பேயாழ்வார் ஆரம்பிக்கும் போதே தாயாரை பற்றி தான் ஆரம்பிக்கிறார். அவ்வளவு அதி அற்புதமான க்ஷேத்திரம். தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரீமதி பவித்ரா பாபு ஃபார் ஹர் ஸ்பீச். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், இன்னையோடைய தேவியாய் அறிவோம் நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே நன்னா கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நவராத்திரி ஃபுல்லாக இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்குது. எல்லாரும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கோ. எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாரையும் சீக்கிரமே அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.